Theorem 4. A square matrix is invertible if and only if A is non-singular matrix. ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அது நான் சிங்குலராக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம இன்வெர்டிபிள்னு ஒரு மேட்ரிக்ஸை எடுத்து அது நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு இருக்கிறனால அடுத்து கான்வர்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸை எடுத்து அது இன்வெர்டிபிள்னு கொண்டுட்டு வரணும். ஓகே, இன்வெர்டிபிள் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுக்கிறோன்னு வச்சுங்க. அந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிள்னா அந்த மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸும் மல்டிப்ளை பண்ணால் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐன்னு வரணும். அப்போ தான் அது இன்வெர்டிபிள். ஏ இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் பி, பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ. புரியுதா? சரி, இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்? ஏன்னு ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறேன் ஆஃப் ஆர்டர் என். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் அதே ஆர்டர் தான், அதுக்கு இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸும் அதே ஆர்டர் தான். ஸோ லெட் ஏ பி an invertible matrix of order n. And I be the identity matrix of order n. Then there exists an inverse matrix B of order n. ஓகே, அப்போ அதிலிருந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. இப்போ இது ரெண்டுத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஐன்னு எடுக்கணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ரெண்டு பக்கமும் போடுறீங்க. அப்போ இப்படி கிடைக்கும். ஐக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் திரும்ப ஐ தான். ஓகே, இப்போ இது ஒரு தியரம். தி டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் டிட்டர்மினன்ட் அப்படின்ட்டு. ஓகே, இது ஒரு தியரம். அந்த தியரம் படி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஐன்னு போடணும். இப்போ ரெண்டு டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ determinant of A is not equal to 0. அப்போ இது not equal to 0னா A is non-singular. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த தியரம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இன்வெர்டிபிள்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அது நான் சிங்குலர்னு கொண்டு வந்துட்டோம். அடுத்து இதோட கான்வர்ஸ் நான் சிங்குலர்னு எடுத்து இன்வெர்டிபிள்னு கொண்டு வரணும். புரியுதா? அதாவது மாடி A is not equal to 0ன்னு எடுத்துட்டு AB equal to BA equal to ஐன்னு கொண்டுட்டு வரணும். கான்வர்ஸ் let A be a non-singular matrix. Okay. அப்போ mod A, determinant of A is not equal to 0. Theorem 1 நம்ம ஒன்று படித்தோம். A into adjoint of A equal to adjoint of A into A equal to ஐன்னு. நமக்கு இங்கே கொண்டு வர வேண்டியது AB equal to BA equal to ஐன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த ஐ இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கோம். இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐன்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடில் ஐ மட்டும் வேணும். அதனால் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயால் ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இன்டூ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ ஈக்குவல் டு ஐ. இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? ஏ இன்டூ திஸ் ஃபேக்டர், திரும்பியும் அதே ஃபேக்டர் இன்டூ ஏ ஈக்குவல் டு ஐன்னு வருது. அப்போ இதிலிருந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐன்ற ஃபார்முக்கு இருக்கா? பிஏ இந்த டேர்ம் எடுத்துட்டோம்னா வேர் பி இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்படி எடுத்துட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐன்னு வந்துடும். ஸோ ஏ இஸ் இன்வெர்டிபிள். புரிஞ்சுதா அந்த தியரம்? Example 13. If A equal to ஒரு 3/3 matrix, then verify that A into adjoint of A equal to determinant of A into I. Also find A inverse. சரி, இப்போது determinant of A கண்டுபிடிக்கணும், adjoint of A கண்டுபிடிக்கணும். அடுத்து இது ரெண்டும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்து A inverse பார்க்கணும். ஓகே, முதல்ல determinant of A ஃபஸ்ட்டு காலமை பேஸாக வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே 1 1 1 இருக்குது, ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன். அதனால் இப்படி பண்ணுறேன். 1 into 16 minus 9 minus 1 into 12 minus 9 plus 1 into 9 minus 12.
7 வருதா? 16 minus 9 7 minus இங்கே 3 இங்கே minus 3. அப்போ 1 வருது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்குவோம். அதுக்கடுத்து ஏ இன்வர்ஸ் போகலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ இன்வர்ஸுக்கும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். அப்போ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா A1 கோஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். இப்போ கோஃபேக்டர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கலாம். A11. இப்போ A11ஓட கோஃபேக்டர் 16 minus 9. 16 minus 9 அப்படின்னா 7 வருது. அடுத்து A12. A12 இது கூட கோஃபேக்டர். இப்போ 1 minus 1 to the power 1 plus 2னா 3. அப்போ minus 1 to the power 3னா நெகட்டிவ். ஸோ ஓகே. இப்போ கோஃபேக்டர் இந்த நம்பருக்கு கோஃபேக்டர் 4 minus 3. 4 minus 3 அப்படின்னா 1. ஸோ minus 1. நெக்ஸ்ட்டு A13 கண்டுபிடிக்கணும். minus 1 to the power 4ன்றனால ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போது 3 minus 4. 3 minus 4னா minus 1. நெக்ஸ்ட்டு A21. A21னா minus 1 to the power 3ன்னு வருது. ஸோ மைனஸ். A21ஓட கோஃபேக்டர்னா 12 minus 9. 12 minus 9 அப்படின்னா minus 3. நெக்ஸ்ட்டு A22. minus 1 to the power 4 அப்படின்றனால ப்ளஸ்ன்னு வந்துடும். அடுத்து A22க்கு 4 minus 3. 4 minus 3னா 1. நெக்ஸ்ட்டு A23. இந்த நம்பருக்கு கோஃபேக்டர். இது ஏற்கனவே minus 1 to the power 5 இருக்கிறனால நெகட்டிவு. அடுத்து இந்த நம்பருக்கு எப்படின்னா 3 minus 3னா 0ன்னு வந்துடும். அடுத்து A31. minus 1 to the power 4னா ப்ளஸ்ன்னு வந்துடுது. அடுத்து இந்த 4 நம்பர் 9 minus 12. அப்போ minus 3. நெக்ஸ்ட்டு A32. minus 1 to the power 5னா ஆட் பவர்னால மைனஸ். அடுத்து 3 minus 3. அப்போ 0. நெக்ஸ்ட்டு A33. A33 அப்படின்னா minus 1 to the power 6. அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4 minus 3. 4 minus 3 அப்படின்னா 1. சரியா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு எழுதணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா A11, A21, A31. இங்கே A12, A13, A22, A23, A32, A33 இருக்கும் இல்லையா? நார்மல் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் அட்ஜாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 minus 3 minus 3. இங்கே minus 1 1 0 minus 1 0 1. புரிஞ்சுதா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு தேவை ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். ஏ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது தான், கேஷுவலாக பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 3/3 வரும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 7 minus 3 minus 3. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் minus 3 plus 3 plus 0. ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் minus 3 plus 0 plus 3. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 7 minus 4 minus 3. Second row second column. Second row third column. Third row first column. Third row second column. Third row third column. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் 1 0 0
0 1 0 0 0 1. ஸோ நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் இங்கே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. a into adjoint of a equal to determinant of a into iன்னு இருக்கு. determinant of a என்ன 1. ஸோ 1 into i அப்படின்னு போட்டோம்னாலும் i தான் ஆன்சர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு determinant of a into i. இப்போ a inverse ஃபார்முலா என்ன 1 by determinant of a into adjoint of a. ஓகே, determinant of a அப்படின்னா 1, adjoint of a அப்படின்னா 7 minus 3 minus 3 minus 1 1 0 minus 1 0 1. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதே தானே. அப்போ a minus 3 minus 3 minus 1 1 0 0 இதான் வந்திருக்கு. இதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் a இன்வர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? இஃப் a equal to ஒரு 2 by 2 matrix, bயும் ஒரு 2 by 2 matrix, then verify that ab the whole inverse equal to b inverse into a inverse. ஓகே, இப்போ ab the whole inverse equal to b inverse a inverseனு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ab the whole inverse கண்டுபிடிக்கிறதுக்கே ab முதல்ல கண்டுபிடிக்கணும். determinant of ab not equal to 0னு இருந்துச்சுன்னா தான் ab the whole inverse existன்னு வரும். ஓகே, முதல்ல அந்த ஸ்டெப்பை செய்யலாம். ஸோ ஏபியோட ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ். நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படியே பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது ரெடியூஸ் பண்ணால் -1 5 5 -14. இப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி, இது நாட் ஈக்குவல் டு 0னு இருந்ததுனா தான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு வரும். ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் -1 இன்ட்டு -14னா +14 -25, அப்போ -11 வருது. ஸோ this is not equal to 0. அதாவது determinant of AB is not equal to 0. அப்படின்னா AB the whole inverse exist அப்படின்னு அர்த்தம். AB the whole inverse கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ நான் AB the whole inverse, A இன்வர்ஸுக்கு பதில் AB the whole inverseனே ஃபார்முலாவை எழுதுகிறேன். 1 divided by determinant of AB into adjoint of A. இங்கே ஏக்கு பதில் பி, ஸோ ஏக்கு பதில் ஏபின்னு இருக்குது. ஸோ 1 divided by determinant of AB into adjoint of AB, இதுதான் ஃபார்முலா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இப்போ நமக்கு adjoint of AB வேணும், அது கண்டுபிடிச்சிடலாமா? adjoint of AB. ஓகே, இப்போ AB ஒரு 2 dimensional மேட்ரிக்ஸ், 2 by 2 மேட்ரிக்ஸ். அப்போ adjoint of ABன்னா இது ரெண்டுத்துக்கும் ரெண்டோட பிளேஸையும் மாற்றி எழுதிட்டு இது ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றணும். ஸோ இங்கே 14, இங்கே -1ன்னு வந்துடும். இங்கே -5, இங்கேயும் -5. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றி எழுதியிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எல்லா டேர்முமே ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகே, இதை ஸ்கொயர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்டான்னு பார்த்து அதுக்கடுத்து அதுக்கு இன்வர்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ முதல்ல ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுனா தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -8 -3 -8 -3 -11. அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே தானே? அதே மாதிரி மாட் பியும் 3 -2 1. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. அதனால பி இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம 1 by determinant of A into adjoint of Aன்னு வேணும்ல. அப்போ adjoint of A நம்ம கண்டுபிடிக்கணும்.
அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா ஏல இந்த ரெண்டு நம்பருக்கும் பிளேஸை மாற்றிட்டு இது ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றணும். ஸோ -4 இங்கே 2 இங்கே -3 -1 சரியா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ நமக்கு வேண்டியது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1 divided by -11 into adjoint. இவ்வளோதான் ஏ இன்வர்ஸ். அடுத்து பி இன்வர்ஸ். பி இன்வர்ஸ்னால் என்ன வேணும்? அங்கேயும் மாடு பி வேணும், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்னா இது ரெண்டோட பிளேஸையும் மாற்றிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றணும். ஸோ இங்கே 3 இங்கே 1 இங்கே 2 இங்கே 1. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பிளேஸை மாற்றிருக்கேன், இது ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றிருக்கேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்துருச்சு. அப்போ பி இன்வர்ஸு 1 டிவைடட் பை மாடு பி என்ன? மாடு பி 1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி 3 2 1 1. இவ்வளோதான். ஸோ 1 1னா போய்டும், ஒன்றும் இல்லை. ஸோ 3 2 1 1 தான் ஆன்சர். 3 2 1 1 இதுதான் பி இன்வர்ஸ். நமக்கு தேவை பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்னன்னு பார்க்கணும். பி இன்வர்ஸ் என்ன? 3 2 1 1. ஏ இன்வர்ஸ் என்ன? இந்த வேல்யூ. ஸோ இது நடுவில் போட்டால் நல்லா இல்லை, அதனால் ஃப்ரண்ட்டில் போட்டுறா. -1 டிவைடட் பை 11 இன்ட்டு இந்த வேல்யூ -4 -3 -1 2. நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒன்றான்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -12. இங்கே இந்த -1/11 அப்படியே கேரி பண்ணிட்டே வரணும். -12 -2. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -9 + 4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -4 -1 -3 + 2. இப்போ ஆன்சர் -1/11. இங்கே -14 -5 -5 இங்கே -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது எல்லாமே மைனஸாக இருக்குது. அப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1/11 14 5 5 1. இது என்ன? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இதே ஆன்சர் தான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ்லேயும் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் 15 இருக்குது, அது பார்ப்போம். ஷோ தட் த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் a squared - 4a + I = 0, where I is 2/2 identity matrix and 0 is 2/2 zero matrix. Using this equation find A inverse. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஏ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஐ என்ன 0 என்னன்னு கொடுத்தாச்சு. ஏ இன்வர்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிட்டேன். ஓகே, அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொன்னால் A² என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் போட்டு = 0ன்னு போட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ A² முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2 3 1 2. ஓகே, இன்ட்டு 2 3 1 2. A இன்ட்டு A போடுறேன். நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஆன்சர் 7 12 4 7 வருது. A². இப்போ A² - 4a + I போடணும். A² அப்படின்னா 7 12 4 7 -4a. அப்போ +4ன்னுட்டு +ன்னு போட்டு உள்ள -4ஆல் இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ -8 -12 -4 -8. நெக்ஸ்ட்டு +I இருக்குது. அப்போ 1 0 0 1. சரியா? இப்போ ஜஸ்ட் அடிஷன் 7 - 8 + 1 12 - 12 + 0 4 - 0 + 0 7 - 8 + 1. ஸோ எல்லாமே 0 0 0 மேட்ரிக்ஸ்னு வந்துருச்சு. இதான் கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். எஸ், இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்போ எது சாட்டிஸ்ஃபைடு? A² - 4a + I = 0ன்றது இல்லையா?
அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a ஈக்குவல் டு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரைட்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் சைன் ஆயிடுச்சு. ஏ இன்வர்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஏயை ஏ ஸ்கொயர்டை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிறேன். மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அப்போது இந்த த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் மைனஸ் 4a இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ இது ரெண்டும் குரூப் ஆகிடும், இது ரெண்டும் குரூப் ஆகிடும். அப்போ ஏ இன்ட்டு ஐ மைனஸ் 4i ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்வர்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் சம் அதர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதே வேல்யூ தான். ஸோ மைனஸ் ஏ இன்வர்ஸ்னு வந்துருச்சு. மேட்ரிக்ஸ் ஏவோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ ஏ மைனஸ் 4i ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்வர்ஸ். இப்போ இங்கே மைனஸ் நமக்கு வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறோம், மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஏ ப்ளஸ் 4i ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னு வரும். தட் இஸ் 4i மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏ தான் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 4 டைம்ஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்படி வந்துருமா, மைனஸ் ஏனா 2 3 1 2 கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இல்லையா. இப்போ இது ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் 4 மைனஸ் 2னா 2, 0 மைனஸ் 3னா மைனஸ் 3, 0 மைனஸ் 1 மைனஸ் 1, 4 மைனஸ் 2னா 2. ஸோ திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதை போட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டெஃபினட்டாக அதை போட்டு பார்த்துருங்க. அடுத்து எக்ஸசைஸில் பார்ப்போம்.